இன்னைக்கு பலாப்பழத்தை பொழக்க போறோம். அம்மா சிறுமலை போயிருந்தேன் இல்லையா, அங்க ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு பலாப்பழத்தை எப்படி வாங்கணும், எப்படி கட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வாங்கியிருக்கேன். ஏதோ காலகாலமா வெட்ட தெரிஞ்ச மாதிரி கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு கத்தியில எண்ணெயை தடவி கடைசியில பார்த்தா ஒரு சொல கூட உருப்படியா இல்லைங்க. ஆனா வாங்கினப்ப அந்த அக்கா சொன்னாங்க 2 நாளைக்கு தாங்கும், அப்புறமா வெட்டுமானு. ஆனா வெட்டினா அழுகி போயிருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுல அழுகி போன பழத்தை குடும்பமே சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேற வெட்டினாங்க. இதுல என்ன காமெடினா, பழத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியே பலாப்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணணும், பலாப்பழ கொட்டையை வச்சு நம்ம பிரியாணி பண்ணணும், வெட்டுற பழத்தை ஊருக்கே கொடுக்கணும், எல்லாமே சொதப்பலாயிருச்சு. இதுல வித்தவங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. பழத்தை பத்தி எதுவுமே தெரியாம அங்கங்க கலர் மாறுதுன்றப்ப அது கெட்டு போகுதுன்றதாவது எனக்கு தெரியணும்ல. சரி, இந்த ஒரு தடவை தான் இப்படி சொதப்பல் ஆயிருச்சு. உங்கள பலாப்பழத்தை பத்தி விவரம் தெரிஞ்சா எனக்கு அதை கமெண்ட்ல வந்து எப்படி வாங்கணும், எப்படி இதை நீட்டா வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நான் ப்ராப்பரா பலாப்பழம் வாங்கி ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு நல்லபடியா நாங்களும் சாப்பிடுவோம்.